கண்மணி அன்போடு எனக்கு அது செம்ம கூஸ்பம்ஸ் ஆயிடுச்சு. லைக் இந்த குணா படம் வரும்போது ஸோ குணா படத்துல கமல் சார் வந்து இந்த சாங்கை காமிச்சதும் இளையராஜா சார் எழுதுனதும் இந்த படத்துக்காக தான்ற மாதிரி இப்போ ஆயிடுச்சு. படம் பிடிச்ச சீன் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த குகைக்குள்ள போறவங்களை காப்பாத்துறது அந்த சீன் இல்லை. அந்த சீன் நல்லா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நல்லா த்ரில்லராக இருந்துச்சு. எங்கேயுமே லாக் இல்லை, நல்லா தான் இருக்கு படம். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, நடுவில் இருக்கு. அது வந்து கடைசியில் அந்த சஸ்பென்ஸ் அவங்கள காப்பாற்றின அதுக்கப்புறம் அந்த சாங் ஒன்று வரும், அப்போ நமக்கு பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக ஆகுது, நல்லா இருக்கு. சௌபின் சாரோட ஆக்டிங் தான் நல்லா இருக்கு. சௌபின் சார் அவங்க தான் கரெக்ட், நமக்கு ரியலாக எமோஷனலாக கனெக்ட் ஆகும் அவங்களோட ஆக்டிங். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. ஆக்சுவலாக இந்த கேரளாவில் நடந்த ரியல் இன்சிடென்ட் தான். கேரளாவில் இருக்கிற பசங்க வந்து இந்த மாதிரி டூர் போனால் நடந்த ரியல் இன்சிடென்ட் தான் கடைசியில் அவங்கள அங்கே அந்த மூவியில் காமிக்கிறாங்க. ஆமாம், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைஃப்பில் இருந்தால் நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம வந்து நல்லா இருக்கும். அதை தான் அந்த படத்தில் காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நார்மலாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு. எங்கேயுமே லாக் இல்லை, என்கேஜாக இருந்துச்சு. 5 ஸ்டார் ரேட்டிங், 5 out of 5. சூப்பராக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே, ஆர்ட் ஒர்க், பிஜிஎம், சுஷின் ஷாமோட பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு. நான் இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா ராமையான்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டபிள் கேரக்டர் பண்ணியிருக்கேன் போலீஸ் ஸ்டேஷனில். நான் இங்கே தமிழில் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், கனாக்காலம் காலம், மகாநதி, இது மாதிரி வெப் சீரிஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சதே வந்து மிகப்பெரிய காட் கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். அந்த டீம் வந்து என்டையர் டீம் வந்து ரொம்ப நல்ல டீம். டைரக்டர் வந்து அவர் ஏஜுக்கும் எனக்கு தெரிஞ்ச அவர் பிறந்தவருக்கு பாரான்னு தெரில. இந்த குணா படம் வரும்போது ஸோ குணா படத்தில் கமல் சார் வந்து இந்த சாங்கை காமிச்சதும் இளையராஜா சார் எழுதுனதும் இந்த படத்துக்காக தான்ற மாதிரி இப்போ ஆயிடுச்சு. ஸோ அந்தளவு கரெக்டான இடத்துல அந்த சாங்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. படத்தில் எல்லாமே எக்ஸ்ட்ராடரி. ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வச்சிருக்க ஒரு லீடும் கனெக்டிவிட்டியும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காரு டைரக்டர். ஸோ இது வந்து இந்த சக்ஸஸ் எல்லாமே டைரக்டர் தான் போகணும். இல்ல, தியேட்டருக்கு வந்த அப்புறம் தான் அந்த பாட்டு வைக்கிறாங்கன்றது தெரியும். ஷூட்ல பாத்தீங்கன்னா அவர் எடுத்த மேக்கிங் எல்லாமே, அதாவது அவர் மேக் பண்ற அந்த பேட்டர்னே, டைரக்ஷன் பண்ற பேட்டர்னே இந்த படம் சக்சஸ்ன்றதை வந்து கண்டிப்பா ப்ரூஃப் பண்ணுச்சு அன்னைக்கு. ஷூர், அந்த சாங் எப்ப கேட்டாலும் நல்லா இருக்கும். அதுலயும் இந்த இடத்துல அவர் வந்து அந்த காதல்ன்ற பரிணாமத்தை வந்து வேற வகையிலையும் நம்ம காட்ட முடியும் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அவர் கொடுத்திருக்காரு. எனக்கு 8 பேர்ல வந்து 9 பேர் சொல்லணும். எனக்கு டைரக்டர் ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங், இட்ஸ் a சூப்பர் மூவி தான். நான் வந்து எவ்ரிபடி ஷுட் கம் அண்ட் வாட்ச். நான் வந்து ரியல் லைஃப் ஸ்டோரி இன்சிடென்ட் தான். ஸோ வந்து ரியல் லைஃப் ஸ்டோரி இன்சிடென்ட்டு அது எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் they won't look anything, ஒன்றுமே பார்க்காம எப்படி அவர் இறங்கி செய்வாங்க. ஈவன் there is no hope, there is a 0.1% of hope. It's really a mind blowing. சரி, எனக்கு பிடிச்ச சீன் வந்து லாஸ்ட் எல்லாருமே வந்து அந்த ஆளை ரெஸ்கியூ பண்ணுவாங்க. பட் ரெஸ்கியூ பண்ணி வரும்போது we are expecting a massive வந்து சாங் தான் we are expecting. பட் வந்து அப்படியே அந்த குணா கேவ்ன ஸ்பெஷாலிட்டி வந்து அந்த கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கவிதை அந்த சாங் தான். ஸோ அந்த எடுத்துட்டு வரும்போது we are actually expecting a mass song, பட் அங்கே வந்து அந்த கண்மணி அன்போடு எனக்கு அது செம்ம கூஸ்பம்ஸ் ஆயிடுச்சு. லைக் இட்ஸ் சுத்தமா எதிர்பார்க்கல ப்ரோ. எஸ்பெஷலி வந்து டைட்டில் சாங்கே கண்மணி அன்போடு தான். இட்ஸ் நத்திங் ட்விஸ்ட் அண்ட் அப்படி இல்லை, கண்மணி அன்போடு தான். ஸ்டார்டிங் வித் கண்மணி அன்போடு, எண்டிங் வித் கண்மணி அன்போடு. அந்த ஃபுல் ஒரு கமல்ஹாசன் ட்ரிபியூட் மாதிரி இருக்கும். ஐ மீன் கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்தா அப்படியே அந்த மூவி லாஸ்ட் வந்து நாம சேர்ந்து பார்த்து வீல் அட்லீஸ்ட் வீல் ஹேவ் a tears அப்படி இருக்கும். படம் செமையாக இருந்துச்சு. இல்லை மஸ்ட் வாட்ச் பாருங்க, கண்டிப்பாக செமையாக இருக்குது. எல்லா சினிமா நல்லா இருக்குது, செமையாக இருக்குது. படம் பாருங்கள், பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள், உங்களுக்கே தெரியும். எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. இப்போ ஃப்ரெண்டாக நடிச்சிருந்தப்போ ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் நல்லா இருந்துச்சு. பாருங்கள், படம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். செமையாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு படம். ட்ரெய்லர்
ஆமாம், படம் ஃபுல்லாகவே அந்த ப்ரெடிக்ட் பண்ண முடியாத கதை தான். படம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், ஃப்ரெண்டுகளுக்காக நான் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு மாதிரி தோணுச்சு. படம் பாருங்கள், உங்களுக்கே புரியும்.